வகையாக நம்மளை தெரிந்து கொண்டார். இம்மட்டமாய் நம்மளை கண்மணி போல காத்து இந்த வேலையிலும் தேவ நாமத்தை மகிழ்விக்கின்ற நம்மளை தெரிந்து கொண்ட தேவனுக்காக தூய் சத்தத்தோடு இந்த ஆராதனையை நாம் உற்சாகமாய் பாடல்களை பாடி பாடி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
பக்கம் 762, சங்கீதம் 148, பக்கம் 762. நாம் நிறுத்தி நிதானமாக வாசிப்போம். சங்கீதம் 148. அல்லேலூயா! வானங்கள் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமி உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா பட்சங்களே சகல ஆழங்களே மலைகளே சகல மேடுகளே கனிமரங்களே சகல கேதுருக்களே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமி உள்ள சகல நியாயாதிபதிகளே அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பையை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமென். பாத்தீங்களா? நல்லது. இந்த புதிய ஆண்டில நீதி என்பது என்ன, அநீதி என்பது என்ன? போன ஆண்டில உங்களுக்கு நீதி கிடைக்கும் இல்லைங்களா? குடும்பத்துல, உறவு மத்தியில, கைசெல்லாம் காமிக்கும். சமுதாயத்துல நீதி கிடைக்கும் இல்லைங்களா? அநீதி தான் பெருகிறது. ஆனால் என் நீதியை அப்போ உங்க கிட்ட வருது ஆண்டில். நீங்க பாருங்க, நாடு முழுதும் இந்த காரியங்கள்லாம் ஜெயமாக விளங்கும். அது தூரமா இருப்பதில்லை, கண் கட்ட தூரத்து, கண் எண்ண தூரத்தில் இருக்கிறது. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. அப்படி இந்த நீங்க டீச்சர்லாம் இருக்கீங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தை. இங்க ரட்சிப்பு என்பது விடுதலை, அது தாமதிக்காது. ஏன்னா அவர் நீதி சமீபமா இருக்கிறது. ஆகவே போன வருஷம் எதெல்லாம் அநீதியாக குடும்பத்தில் ஏற்பட்டதோ அதெல்லாம் நீதியாக சமீபித்து கடவுள் உங்களை விடுவிக்கிறார். நான் சீயோனில் ரட்சிப்பையும் அவர் கட்டளையிட்டார். அவர் சொல்லாமல் அவர் கட்டளை நிற்கும். இந்த சீயோனை பார்த்து வழக்க சொல்லிட்டு நான் அருமையான செய்திக்காக போவோம். எல்லாம் 20 நிமிஷம் முடிஞ்சிடும். சீயோன் மலை என்பது தாவீது அண்ணன் எருசலேமில் கட்டின ஒரு பெரிய ஆலயம் இல்லைங்களா? எருசலேம் யூதர்களில் மையமாக இருந்தது. இங்கதான் சாலமோன் மாபெரும் தேவாலயத்தை கட்டி எழுப்பினார். பழைய உடன்படிக்கையின் கீழ் ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் கீழ் பரலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. புரியுதா? ஆகவே எனக்கு அருமையானவர்களே, சீயோனிலிருந்து பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தரப் போகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26 படிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26. மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக செய்யப்பட்டதா இருக்கிற
ஆமென். எனக்கு அருமையானவர்களே, அவர் கட்டளையிட்டிருக்கிறார், இஸ்ரவேலுக்கு என் மகனை கட்டளையிட்டேன். எங்களுக்கு என் ரட்சிப்பு தாமதத்தில்லை, நான் சீயோனிலிருந்து ரட்சிப்பையும். ஆகவே கடவுள் அங்கே மகா பரிசுத்த தலைவனிலாக பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து உன்னை என்னை பார்க்கிறபடினாலே கர்த்தர் கட்டுண்டலை விடுதலையாக்கிறார், குமாரர்கள் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை. ஆமென். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. பழைய உடன்படிக்கும் புது உடன்படிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகராக உலகத்துக்கு வந்து உன் பாவத்தின் தண்டனையை என் பாவத்தின் தண்டனையை பதிலாக ஏற்றுக்கொண்டு உனக்கும் எனக்கும் நித்திய வாழ்வை பரிசாக கொடுத்திருக்கார். பிரியமானவர்களே, ஒரு சம்பவம், உண்மையான சம்பவம், நீங்களும் ஆச்சரியப்பட போறீங்க. ஆகவே ஒரு இளைஞர் ஒரு புது கார் வாங்கணும். இளைஞர் புது கார் வாங்கணும். அடுத்த வருஷம் என்ன கனகராஜோட கார் வச்சிருப்பாரு, வாங்க போறாரு. ஒரு 6 மாசத்துல அவர் வீட்டுல வந்து கார் நிற்கும். இவனை பாருங்க. ஆகவே ஒரு இளைஞர் ஒரு புது கார் வாங்கினார். வாங்கிட்டு புது கார் இது என்ன கார் வச்சிருக்காரு, புது கார் ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓட்டினார். அது ஒரு தனிமையான ஒரு வழி, காடுகள் நிறைந்த ஒரு வழி. போகும்போது நடுவில் நினைச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவருக்கு ஏற்கனவே கார் ஓட்ட அழகு இருந்தபடினால சின்ன சின்ன ரிப்பேர்லாம் அவருக்கு தெரியும். என்ன செய்து பார்த்தால் ஒண்ணுமே செய்ய முடியல. அரிசி கவனிக்கிறீங்களா, ஒண்ணுமே செய்ய முடியல. அப்போ அந்த வழியா ஒரு வயதான, ரொம்ப வயது இல்லை, ஒரு 70 வயதுக்கு மேற்பட்டவர் அப்படி வேகனோட கூட வராரு. அந்த உடனே அந்த ஒரு இளைஞன் காரை என்னோட பணியில இருக்காரு, ஸ்டார்ட் பண்றாரு, முடியல, தூரம்லாம் பார்த்து வராரு. வந்த உடனே இளைஞர்கிட்ட கேட்டாரு, தம்பி உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமா, என்ன பிரச்சனை? ஆமாங்க சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். உடனே நல்லா கவனிக்கணும். உடனே அந்த ஐயா என்ன செய்யறாருன்னா, பேரண்ட்னு ஒரு பகுதி இருக்குதா, திறந்தார். திறந்து எப்ப செய்தார், ஸ்டார்ட் பண்ணுனார். சில நாட்களுடைய ஆகல, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இளைஞன் கல்லூரி மாணவர், அது ஒன்னே நாள் புரியல. அவரை பார்த்து கேட்டார், ஐயா பார்த்து, ஐயா எப்படியா என் பேர் நான் தெரியுமான்னு கேட்டார். ஹென்றி போர்ட். இந்த காரை உருவாக்கி நான் தான், இந்த காரை உருவாக்கி நான் தான்ப்பா. அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுது பாருங்களா. வாசிங்க 139 சங்கீதம் 13 இருந்து 16 முடிய தயவுசெய்து பாருங்க. பெண்கள் அதிகமா பாருங்க சகோதரிங்க. 139 சங்கீதம் 13 இருந்து. நீர் என் உள்ளந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். பாத்தீங்களா, உங்கள் உள்ளந்திரியங்களை அவர் கைக்கொண்டிருக்கிறாரா. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். எங்க யோபு சொல்றாரு, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் முதிரா பிண்டமாக ஏன் கருவுல எங்க அம்மா வைத்து இருக்கும் போது நான் கரு சதித்து போயிருக்கலாமே, ஏன் என்னை பிறக்க வச்சு இவ்வளவு செல்வத்தை கொடுத்து நடுரோட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கேன், என் நண்பர்களாக வந்து என்னை பரிகரிக்கிறார்களே. நான் படிக்கும், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் இருக்கீங்களா, உங்களுக்கு கண்ணு மூக்கு நாக்கு இல்லையா, கை காலு இல்லைங்க, எங்கெங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அம்சமா. ஏன் தெரியுங்களா, கடவுள் அவர் சாயலாக என்ன படைத்திருக்கிறார். இப்ப பிரின்சியுடைய குழந்தைங்களாம் பார்க்கறீங்க இல்லைங்களா, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் பாடினார்கள். விசித்திர வினோதமாக பிரின்சி நன்றி செலுத்த வேண்டும். அவங்க மாத்திரம் அல்ல, இங்க இருக்க அத்தனை பேரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நாம் விசித்திர வினோதமாக பிறந்திருக்கிறோம் இல்லைங்களா. நான் படிப்போம். உம்மை துதிப்பேன்,
கண்ணை பார்க்கிறோம், மூக்கு வச்சிருக்க சுவாசிக்கிறோம், நாக்கு சுவைக்கிறது இல்லைங்களா, இருதயம் வேலை செய்கிறது, கால் நடக்கிறது, கை செயல்படுகிறது. நான் விசித்திர வினோதமாக அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நல்லா கவனிங்க, இங்கதான் தெரிஞ்சுக்கணும். ஆத்துமா என்பது என்ன? அறிஸ், புத்தி, சித்தம், மனசாட்சி, உணர்ச்சிகள். இதுதான் ஆத்துமா. ஆத்துமா. ஆகவே உணர்வு பூர்வமாக இந்த புதிய ஆண்டை காணிக்கை செய்தால் நான் விசித்திர வினோதமாக சிருஷ்டிக்கப்பட்டேன், எதிரே கிடைக்காத சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க, சிந்திங்கள. ஆக படிமா, நான் ஒளியிலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர இந்த வினோதமாக கருவை குறித்து அநேக கவிஞர்கள் பாடின செய்திகளை நான் பார்த்திருக்கேன். கருவறை ஒரு யூடியூப்ல கூட ஒரு நகைச்சுவை பார்த்தேன். நீ நான் பெத்தனுக்கு அங்க ஒரு லைட் இல்லை, ஒன்னே இல்லை, ஏர் கண்டிஷன் இல்லை, இருக்கிற அப்படியே கை மனைகள் இருந்தா நீ நான் பெத்தன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் நகைச்சுவையா சொல்லலாம் இல்லைங்களா? எனக்கு கேட்டுருக்கீங்க, நான் கேப்டல் போய் சும்மா பார்க்கல. இந்த முதல்ல அந்த ஜோக் எனக்கு அவன் சொன்ன காமெடி பைபிள்ல வசனம் இருக்கு இல்லையா? படிமா, அதை விட்டு அப்படியே படிக்க மாட்டீங்களா? நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பாத்தீங்களா? அவன் சொல்றான் பாருங்க, அந்த லைட் எல்லாம் ஒன்னே இல்லைன்னா பத்தம் பெத்தம். இந்த டைலாக் தான் எவனோ எழுதி நம்ம போட்ட விட்டோம், அவன் எழுதிட்டான். ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருந்தது. ஏன்னா ஆதாமுடைய எலும்பு எடுத்து தானே ஏவாளை உருவாக்கும் இல்லைங்களா? அந்த எலும்பெல்லாம் உருவாக்கப்பட்டது தெரியல. எல்லாம் யோசனை பண்ணிப்பார். காலுக்கு எலும்பு இருக்குது, கைக்கு எலும்பு இருக்குது, விரலுக்கு எலும்பு இருக்குது, விழாவுக்கு எலும்பு இருக்குது, எல்லாம் யோசனை பண்ணிப்பார். நான் படிமா பாரா முடியும். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நானே திருப்பத்தூர் ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அப்ப தேவநேசையா இருந்தாங்க. ஏறத்தாழ 30 ஆண்டுகள் முன்பாக அங்கே ரிட்ரீட் நடந்தது. போயிருக்கும்போது அந்த ஆசிரமம் இருக்குது. அங்கே ஆசிரமத்துல ஒரு லேப் மாதிரி வச்சிருந்தாங்க. 10 பாட்டில் இருந்தது. முதல் பாட்டில கரு வச்சிருந்தாங்க, 2வது பாட்டில 2வது மாசம், 3வது மாசம், 4வது மாசம், 10 மாசம் குழந்தைய செத்து போச்சு, அதே வச்சிருக்காங்க. அமிலத்துல போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து 30 ஆண்டுக்குள்ள ரொம்ப வேதம். நான் சிந்தித்து பார்த்தேன், இப்படிதான் நம்ம என்ன கடவுளுடைய படைப்பு. என் கருவை கண்டது. இப்போ பிரின்சி குழந்தை வச்சிருக்காங்க, கரு 10 மாசம் முடிஞ்சது, குழந்தைய பெற்றாங்க இல்லைங்களா? அதை வளர்த்து சீராட்டி தாராட்டி வளர்க்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி பிறந்தது? கரு. அந்த கருவை கர்த்தர் கண்டார். நான் படிமா, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. நல்ல கவனிங்க. இன்னைக்கு கன்சிடர் ஆனவங்க ஸ்கேன் எடுத்து சொல்றாங்க. இந்த செல்விக்கு நல்ல பழக்கம், பிரின்சிக்கு நல்ல பழக்கம். அப்போ அந்த குழந்தை கருவிலேயே 3 இருக்குதா பார்க்கறதுக்காக. அப்போ இந்த ஸ்கேன் பைபிள் இருக்குது, அவர் புத்தகத்தில் எழுதுறாராம். இந்த ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் நம்ம கிட்ட கொடுக்குறோம். அந்த ரிப்போர்ட் எடுத்து போயிட்டு எந்த டாக்டர் போய் ஸ்கேன் எடுத்து சொல்றாங்களோ அந்த டாக்டருக்கு காட்டணும். இந்த பார்முலா எங்க வந்தது? நீங்க வித்தியாசத்துக்கு முன்னால் போனீங்கன்னா குளோரோஃபார்ம் இல்லைங்களா? முன்னால கடவுள் அயர்ந்த நித்திரை வர வச்சு விழாவில் எடுக்கிறார். எவனாலும் அதுக்கு சேர்த்தாகும். யோசனை பண்ணி பாருங்க, ஒரு சிந்திக்கல. இன்னைக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு குழந்தை நல்லா இருக்குது, இல்லைன்னா இது ஊனமா தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா? இன்னைக்கு டாக்டர்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு முன்னாலே வேதத்துல நம்முடைய கருவை பார்த்து குழந்தை ஆனா பெண்ணான்னு
அவர் எழுதிட்டார் சார். இவன் ரீல் விடுறான். எல்லாம் கடவுள் எழுதுற எழுத்து, பெருமை எழுதுற எழுத்து. எங்க ஆண்டவர் எழுதினாருப்பா. சொல்ல முடியுதா? உங்க வேலை தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க, சிந்திங்க. ஆகவே நாம் நம்முடைய கருவை கண்டு ஒரு புத்தகம் எழுதிட்டாரு. ஆலண்டா பிறக்கணும், லிடியாடா பிறக்கணும். இப்போ இவங்க கூட ராவோட பிடிச்சோம். ரெண்டாவது ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சாங்க. இருவினும் தீபாவளி நினைச்சாங்க. ரெண்டாவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அவரே அப்போ ஒரு ரிப்போர்ட் எழுதிட்டாரு. என்ன உங்களுடைய கருவையை கண்டது உரிமைப்பட எல்லாவற்றையும் அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்படி எழுதுன்னு சொல்லிட்டு நம்முடைய டாக்டர்களுக்கு இந்த அறிவியை ஞானத்தை கொடுத்தது எது? இந்த வேத வசனம். என்னை எனக்கு காட்டி, என் நிலைமையை காட்டி, மாற்றி பொன் உலகத்தை காட்டி போக வழி செல்லக்கூடியது வேத புஸ்தகம், வேத புஸ்தகம், வேத புஸ்தகம். எனக்கு அருமையானவர்களே, அந்த இளைஞன் கேட்டான், எப்படி கேட்கிறா? கொஞ்ச நேரத்துல ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அப்பா, என் பேரு நான் தான்ப்பா இந்த காரை உருவாக்கினேன். எனக்கு தெரியும் உன்னை உருவாக்கினவர். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவா நீ வயிற்றுல கருவறையில் இந்த கருவை கண்டா நீ எந்த பிறக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டார். அவர் உன்னை படைத்தவர். ஒரு படப்பாளியால வண்டி எங்கே பழுதானு சொல்லிட்டு சில வினாடிகளை பழுது நீக்கி வண்டியை ஓட வச்சார். அந்த இளைஞர் ஆச்சரியமாயிட்டான். எனக்கு அருமையானவர்களே, குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணாக என்னை கண்ணோக்கி பார். வெறுமையான பாத்திரம் என்று விழுத்து தள்ளாமல் நிரம்புடைய பாத்திரமாக, வேதத்திற்கான பாத்திரமாக கர்த்தர் மணந்து கொள்ள அந்த வெற்றி போர்த்து போல உன்னை உருவாக்கினவர். உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து கண்டெடுத்தவர் உன் அருகாக இருக்கிறார். அவர் உன் இரட்சகராக இருக்கிறார். அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் தாமதிக்க மாட்டார். சீயோனிலிருந்து ரட்சிப்பை, மகிமையை கர்த்தர் இந்த காலங்களில் கட்டளையிட்டவர் உன் அருகாக இருக்கிறார். அவர் உன் உலகத்தில் எனக்கு அருமையானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ஒரு காரை உண்டாக்கின ஒரு படப்பாளி சில வினாடிகள் அது என்ன கண்டுபிடித்து அந்த பழுதனைக்கு ஓட வைக்கப்படுமானால் உன்னை உருவாக்கினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உன் அருகாக இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 146 ஏசாயா புத்தகம் 146 9-10 தேவனா படிங்க. ஏசாயா புத்தகம் 46 அதிகாரம் 9-10 வசனம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவர்களை நினைவுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. எனக்கு சமம் ஈக்குவல் யாருமே இல்லை. 3-4 படிமா அதே அதிகாரம் 3-4 வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். இந்த காலங்களில் அவருக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், பாத்தீங்களா அதே வசனம், தாயின் வயிற்றிலே தோன்றின முதல் உங்களை ஏந்தி கர்த்தர் உங்களை ஏந்தினார். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஆமென். இல்லனா யோபு போல நீங்களும் முறையிடுமா இருக்குமா? ஏன் நான் கர்ப்பத்திலேயே சிதறண்டு போயிருக்கலாமே, ஏன் இவ்வளவு செல்வம் கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து எல்லாம் ஆண்டு போய் நடுரோட்ல ஓடெடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறேனே, நான் கருவிலே சிதையாமல் போவது என்ன? சிதறந்து போயிருக்கலாமே, முதிரா குண்டா போல பற்றி மாறி. கடைசியாக ஏசாயா புத்தகம் 43 அதிகாரம் 1 வசனம். இப்போதும் யாக்கோபே,
நல்ல கவனிங்க. இந்த இஸ்ரவேல் யாக்கோபு எல்லாம் ஒண்ணு. வாக்குத்தத்தம் வசனத்துல வந்து பாருங்க. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் அம்மா உன்னை என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான். இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் இந்த காலவெளியில் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே. பயப்படாது. அவர் கட்டளையிட்டார். அது தூரமாக இருப்பதில்லை, அது சமயமாக இருக்கிறது. ஆகவே அவர் தாமதிக்க மாட்டார். இஸ்ரவேலுக்கு மகிமையை ஆண்டவர் கட்டளையிட்டார். படிமா, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர்த்து என கருவிலை கண்டவர் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். இந்த காலவெளியில் நீ யாருடைய நீ யாருடைய நீ யாருடைய ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. மீட்கப்பட்ட பாவி நீ இயேசுவுக்கு சொல், நீ இயேசுவுக்கு சொல். ஏன்னா அவர் உன்னையும் என்னையும் பலப்படுத்த வாங்கி இருக்கிறார். அவர் ரத்தத்தால் வாங்கி இருக்கிறார். படிமா, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் நீ உன்னோடு உலகத்தில் இருப்பேன். தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும்போது ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்னை உன்னை புரள்வதில்லை. புறம்புவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது நடக்கும்போது வேகாதிருப்பாய். வேகாதிருப்பார். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பற்றாதே. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி அக்கினியில் போட்டார்கள். அந்த வாசனை கூட இல்லை. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் வசனத்தை பார்ப்போம். நீதி சயமா இருக்கிறது. அது என்னுடைய நீதின்னு சொல்றார். கடவுளுடைய நீதி சயமா இருக்கிறது. அது தூரமாவதில்லை. என் ரட்சிப்பு தாமதிக்கிறது இல்லை. நான் சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு என் மகிமை கட்டளையிடுவேன். சீயோனிலிருந்து அவருடைய மகனை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்வோம். உன் கருவாவை கண்டார். அந்த ஆண்டவர் அருகாமல் இருக்கிறார். இந்த தேவன் சதா காலம் நம்முடைய தேவன். இந்த ஆண்டிலே மகிமையானவர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த காலம் இருக்க காடை பூர்த்தி செய்யுங்க, வச்சுக்க. இன்னொரு காடை தைசோதி டிக்கெட் என்ற கொடுங்க. நான் மாஸ்க் ஒரு முறை ரோட்ல இருந்து பிரசங்கம் பண்ண போறோம். முடிஞ்ச ஒரு அன்னைக்கு மண்டபத்திங்களா போனார் ஆண்டில். அவிதமாக நீங்க அப்படியே முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஒன்றாவது 45 நிமிஷம் போயிட்டு ஒரு பாட்டு பாடுவோம், செய்தி கொடுப்போம், போயிடுவோம். ஏன்னா போய் நீங்க மீண்டும் 4 மணிக்கு வர முடியல. சரி, ஆகவே மாசத்துக்கு ஒரு முறை வினாவிடை போட்டு தேர்வு வைப்போம். படிக்கிற பிள்ளைகளுக்கு அடுத்த ஆசிரியர் நீங்க மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் சொந்தம் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். வாங்க.